எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது என்னுடைய முதன்மை கடமையா நான் பார்க்கிறேன். ஏன்னா என்எல்சி நீங்க பார்த்துப்ப என்எல்சி போராட்டம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். நம்ம மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இன்னும் எல்லா நிலத்தையும் 50,000 ஏக்கர் முடிச்சுட்டு இருப்பேன். முப்போகம் விளைகின்ற மண்ணு நமக்கு சோறு போடுற நெல் சோறு கிடைக்குது. அதை அந்த மண்ணை அழிச்சு அதுல இருந்து இருக்கிற அந்த பழுப்பு நிலக்கரி மோசமானது. அது நிலக்கரி கூட கிடையாது, லிக்னைட். அதை எரிச்சு சாம்பல் ஆக்கி காத்துல எல்லாம் அந்த துகள்கள் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ள போய் ஆஸ்மா கேன்சர் எல்லாம் அது ஒரு பக்கம். அது இல்லாம அதை எரிச்சு அது இல்லாம அதை எரிக்கிறதுனால நமக்கு டயாக்சின்ஸ் காத்துல வருது. அதுல நமக்கு கரண்ட் கொடுக்குறாங்க. கரண்ட் தயாரிக்கிறது எவ்வளோ வந்துருச்சு. சோலார்ல இருந்து எவ்வளோ காற்று ஆலைகள்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பயன்படுத்தாம மண்ணை அழிச்சு யாராவது பண்ணுவாங்க. இந்த மண்ணு கிடைக்குமா? சோறுக்கு எங்க போவாங்க மக்கள்? இதெல்லாம் இன்னும் சொன்னா அப்புறம் இது சம்பந்தமா நான் இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். நான் நீங்க தைரியமா இருங்க, தெம்பா இருங்க. ஏன்னா உங்க பிரச்சனைகள் அத்துணை பிரச்சனையும் நன்கு அறிந்தவன் நான். இது சம்பந்தமா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். விவசாயிகள் பேசிட்டு இருப்பேன். அதிகமா பேசுறது யாருன்னா தங்கர் பச்சான். ஏன்னா இது ஒன்னு இந்த தானே புயலுக்கு அப்புறம் அவ்வளோ பக்குவமா அதையெல்லாம் பேசி கீசி எல்லார்கிட்டையும் பார்த்து என்ன பண்ணணும் எவ்வளோ உதவி பண்ணி அது தானே புயல எல்லாம் வந்தாங்க. தானே புயல சோறு போட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சோறு போட்டு அது கடமை முடிஞ்சு போச்சு, சாப்பாடு போட்டு. ஆனா அது இல்லை. அதன் பிறகு என்ன செய்யணும்? இன்னைக்கு வரைக்கும் அவங்க விவசாயிகள் முன்னுக்கு வர முடியல. இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் அவங்களுக்கு முன்னுக்கு வர முடியல. அதனால இதை நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் எழுத்து மூலமா கூட கொடுங்க. நாங்க அதை முன்னிலைப்படுத்தி அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இப்ப இருக்கிற காலத்துல இவங்க ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ண வைப்போம். இல்ல இன்னொரு 4-5 மாசம் தேர்தல் வருது, ஒரு மாற்றம் நிச்சயமா வரும், ஆட்சி மாற்றம் நிச்சயமா வரும். வந்தவுடன் உறுதியாக இதை நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுப்போம். நான் சும்மா உறுதி கொடுத்தேன்னா சும்மா கொடுக்க மாட்டேன். உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்வு சம்பந்தமான பிரச்சனை, விவசாயிகள் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் காலங்காலமா சொல்றாங்கல்ல. 300 வருஷமா இங்க விவசாயம் நடக்குது. 300 வருஷமா இங்க முந்திரி போட்டுட்டு இருக்கிறாங்க. போர்ச்சுகீஸ்ல பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் எவ்வளவு பேர் பார்த்துட்டு இதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போன பொருள் எல்லாம். அதனால இதை நாம் நிச்சயமாக இதுக்கு நல்ல ஒரு தொடக்கம்னு சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு முடிவு இதற்கு வரும். அதற்கு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன். இதற்கு என்னென்ன இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து அறிக்கை மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி இதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு பல முடிவுகளை எடுக்க நான் ஊந்துகோலாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியளித்து உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த